ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு வெறித்தனமான பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து மை ஃபேவரட் பைக்கில் ஒன்று கூட சொல்லலாம். சரிங்க, பைக்கோட ரிவ்யூ பார்க்கணும். நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு டே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினைக்கும். அதுமாதிரி நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. நம்ம சேனலில் வந்து இது வந்து நம்ம சப்ஸ்கிரைப் நம்பர் தான் கேட்டிருந்தாரு. RS2 கொண்ட ரிவ்யூ போடுங்க ப்ரோன்னு. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்காகவும் வந்து இன்றைக்கி RS2 கொண்டு ரிவ்யூ பண்ண போகிறேன். அவங்க வீடியோக்கு போகணும். நம்ம சேனல் போய் வீடியோ பார்க்கணும்னா அதோட ஷார்ட் வீடியோ பார்த்துருவோம். வீடியோ பார்த்துருவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்த மணிக்கு RS200 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இருந்து கூடிய சீக்கிரம் NS200 ரிவ்யூ வரும். அதை செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. அது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. சரி, நீங்கள் வாங்க RS200 ரிவ்யூ பார்ப்போம். RS200 பொறுத்தளவு இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் லுக்கில் டூரிங் பர்பஸ்க்காக யூஸ் படுத்துகிற வண்டி தான் இது. நீங்கள் வந்து ட்ராக்கில் வண்டிக்கெல்லாம் உங்களுக்கு தேவையான டூரிங்க்கு நீங்கள் யூஸ் படுத்திக்கலாம். சரி, இந்த வண்டியோட லுக்கும் அதை பார்ப்போம். இதோட ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் மூவி பார்த்துருப்பீங்க, ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவி பார்த்துருப்பீங்க. அது ப்ரொனன்சியேஷன் எனக்கு கரெக்டாக வரலன்னு நினைக்கிறேன். நான் டைப்பிங் பண்ணி போகிறேன், பார்த்துக்கிறேன். ஸோ அந்த மூவியை பார்த்துட்டு வந்து பஜாஜ் இந்த பைக் உருவாக்குனாங்களா என்னன்னு தெரில. ஸோ அதோட லுக்கு நல்லாவே இந்த வண்டிக்கு இருக்குது. அது ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு முறப்பான பையனை பார்க்குற மணிக்கு தான் இருக்கும். அதோட கண்ணுக்கு தாங்க அந்த வண்டி. அதோட கண்ணை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் எல்லோரும் வாங்கிக்கிறீங்க. சரி, வண்டியோடைய ஹெட்லைட் டெய்லைட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டியோட இன்ஜின் கெப்பாசிட்டியை பார்த்துட்டு வந்துடுவோம். RS200 வந்து 200cc செக்மெண்ட்டில் வருது. இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு 199.5 cc கொடுத்துருக்காங்க. மேஸ் பவர் பொறுத்தளவு 24.2 bhp 9715 RPM கொடுத்துருக்காங்க. அதே மேஸ் டார்க் பொறுத்தளவு 18.7 Nm 8000 RPM கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல பவர்னு சொல்லுவேன். இதோடைய டிரான்ஸ்மிஷனை பொறுத்தளவு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவருக்கு இந்த டார்க்கும் இந்த 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெரிமீட்டர் ஃபேமும் நல்லாவே மேட்ச் ஆகுது. இந்த வண்டியில் பெரிமீட்டர் ஃபேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் ஹேண்டில் பேரை பொறுத்தளவு கிளிப்பான் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். அப்படி இந்த வண்டியோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்தளவு 30 liters கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய மைலேஜை பொறுத்தளவு 35 kmpl வரை எதிர்பார்க்கலாம்னு போட்டிருக்காங்க. அதே இந்த வண்டி நீங்கள் ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 455 kmpl வரை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் ஸ்டாப்பாக லாங் டூரிங் அடிக்கலாம். இந்த வண்டியில் பெரிமீட்டர் ஃபேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த வண்டி வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் லுக்கு தான். இது வந்து உங்களுக்கு வந்து Yamaha R15 வெர்ஷன் 4 மணிக்கு உங்களுக்கு வந்து அப்ளைட் பொசிஷன் கிடையாது. அதே மணிக்கு அப்பாச்சி RR310 மணிக்கு உங்களுக்கு வந்து அப்ளைட் பொசிஷன் உங்களுக்கு கொஞ்சம் அப் பண்ண மணிக்கு இருக்கா. இந்த வண்டி வந்து ஒரு நேக்கடு வெர்ஷன் மணிக்கு தான் இருக்கும். அதனால் நீங்கள் லாங் டூரிங்லாம் தாராளமாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக இந்த வண்டி ட்ராக்கில் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி நேக்கடு பர்சன் இருந்தாலும் உங்களுக்கு கால் வைக்கிறது வந்து பின்னாடி தான் இருக்கும். ரியர் சீட்டு கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் குனிஞ்சிட்டு டக் பண்ணிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டக் பண்ணிட்டே அந்த வண்டி ட்ராக்லேயே நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுமாதிரி இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து 4000 to 5000 RPMக்கு வந்து குழந்த மணிக்கு தான் இருக்கும். அதே நீங்கள் 5000 6000 7000 RPM நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த வண்டி வந்து ஒரு பேய் மணிக்கு தான் இருக்கும். இந்த வண்டி ஹைவே ட்ராக் இதுக்கெல்லாம் இந்த வண்டி செட் ஆகுங்க. அதே நீங்கள் வந்து சிட்டினா உங்களுக்கு வந்து NS தான். அது ஒரு தனி ரகம்னு சொல்லலாம். அது ரிவ்யூ குடிச்சாலும் நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்க அது ரிவ்யூலாம். ஸோ அதை வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் பிரேக் டைப் பொறுத்தளவு டிஸ்க் ரியர் அண்ட் டிஸ்க் தான். இந்த வண்டி டியூவல் சேனல் ABS வருது. வீல் டைப்பை பொறுத்த அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய வெயிட்டை பொறுத்தளவு 166 kg கொடுத்துருக்காங்க. வெயிட் அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி டாப் ஸ்பீட் போகாதுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி டாப் ஸ்பீடில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கனால தான் வெயிட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. NSோட 10 kg கூட தான் இந்த வண்டி. இந்த வண்டியோட டாப் ஸ்பீடை பொறுத்தளவு கம்பெனி தரப்பில் சொல்லியிருக்கிறது வந்து 140 kmph சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வண்டி வந்து 150+ அட்டன் பண்ணியிருக்கு. இந்த வண்டியோட க்ரூசிங் ஸ்பீடை பொறுத்தளவு 110 + 120 நீங்கள் போனால் இது ஒரு நல்ல க்ரூசிங் ஸ்பீடு டாப் ஸ்பீடுன்னு சொல்லுவேன். ட்ராக்கில் ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு 200cc நல்ல ஒரு ஸ்பீடுன்னு சொல்லுவேன். அதே லாங் டூரிங் போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல க்ரூசிங் ஸ்பீடுன்னு சொல்லுவேன். இந்த வண்டி FI இன்ஜின் தாங்க வருது. அதனால் நீங்கள் வந்து வண்டி வேலையாக இருக்குது நீங்கள் வந்து மெக்கானிக் செட்டில் விட்டுறாதீங்க. வந்து ஸ்டோர் ரூமுக்கே கொண்டு போங்க. மேக்ஸிமம் இப்போ எல்லா பைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் ரூம்லேயே கொண்டு போங்க. மெக்கானிக் செட்டில் விடணும்னா
அதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணிட்டேன். அது நம்ம சேனல் கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த ரிவ்யூ நம்ம சேனல் கூடிய சீக்கிரம் வரும், அதை வெயிட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வண்டியோட எமிஷன் ஸ்டாண்டர்ட் வந்து BS6 தாங்க. இந்த வண்டியோட இன்ஜின் சிசியை பொறுத்தவரை இந்த வண்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சிங்கிள் சிலிண்டர் 4 வால் லிக்விட் கூல்டு TOSC யூஸ் பண்ணுறது. இந்த வண்டியில் 4+3 பேர் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய கிரேஸ் ஃபிட்டிங் பேட்டர்ன் பொறுத்தளவு 1 டவுன் 5 அப். இந்த வண்டியில் அலர்ட் ஜெர்மனிக்கு வீல் டைப் பொறுத்தளவு அலாய் வீல் தாங்க. ஃப்ரண்ட் வீல் சைஸ் பொறுத்தளவு 17 இன்ச், ரியல் வீல் சைஸ் பொறுத்தளவு 17 இன்ச். ஃப்ரண்ட் டயர் சைஸ் பொறுத்தளவு 100/80 to 75 B 2+ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே ரியர் டயர் சைஸ் பொறுத்தளவு 130/70 to 17 62 B 2+ யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர் டைப் பொறுத்தளவு 2+ தாங்க. ரேடியல் டயர்ஸ் யூஸ் படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் ப்ரெஷர் பொறுத்தளவு ரைடருக்கு வந்து 25 PSI. ரியர் டயர் ப்ரெஷர் ரைடருக்கு பொறுத்தளவு 28 PSI. ஃப்ரண்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் வந்து 25, அதே ரியருக்கு வந்து 28. சரியாங்க. ஃப்ரண்ட் டயர் ப்ரெஷர் பொறுத்தளவு ரைடருக்கும் பில்லியனுக்கும் வந்து 25 PSI போதுங்க. அதே நீங்கள் வந்து ரியர் டயர் ப்ரெஷர் பொறுத்தளவு பில்லியன் எடுத்துறீங்கன்னா ரைடர் அண்ட் பில்லியனுக்கு வந்து 32 PSI இங்கே. அதே நீங்கள் வந்து சிங்கிளாக ரைடர் மட்டும்தான் ரியருக்கு வந்து 28 தான். அதே பில்லியனோட போனீங்கன்னா வந்து டயர் ப்ரெஷர் வந்து 32 PSI. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்தளவு டெலஸ்கோபிக் வித் ஆன்டி ஃப்ரெங்ஷன் பேக்ஸ் யூஸ் படுத்தியிருக்காங்க. அதே ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தளவு நிக்டோக்ஸ் மோனோஷாக் அப்சார்பர் வித் கான்ஸ்டர் யூஸ் படுத்தியிருக்காங்க. இந்த வண்டியோடைய ஹெட்லைட்டை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து LED தாங்க. டெய்லைட்டு LED, இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து KTM உடைய இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பஜாஜ் KTM டைப்பில் தான் இருக்காங்க. KTM உடைய 50% ஷேர் வந்து பஜாஜுக்கு தான். அது கரெக்டாக சொல்லணும்னா 48ங்க. அது நீங்கள் ரவுண்டாக 15 வச்சுக்கலாம். அப்படிக்கு இந்த வண்டியில் வந்து ஆல் LED தான், நோ ஹாலஜன். இந்த வண்டியில் அதோடைய TRLs தாங்க சரியான லுக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து ஒரு அதெல்லாம் சொல்லிட்டு டிரான்ஸ்மிஷன் மூவி பார்த்துருக்கவங்களாம் தெரியும், அதையோட லுக்கு மணிக்கு தான் அந்த பைக் இருக்கும். ஆனால் இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு கோபமான பையனை பார்க்குற மணிக்கு இருக்கும். ஆனால் அந்த வண்டி நீங்கள் ஓட்டுறதுக்கு வந்து குழந்த மணிக்கு தான் இருக்கும். அதே நீங்கள் 4000 கீழே விட்டிங்கன்னா குழந்த மணிக்கணும், 4000 to 5000 கீழே விட்டிங்கன்னா அதே நீங்கள் வந்து 6000 to 7000 மேலே RPM மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு வண்டி பேய் மணிக்கு தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அதேமாதிரி இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்தளவு நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஃபேவரட்டாக இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலே எனக்கு வந்து பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னால் வந்து பஜாஜில் இருக்க NS அண்ட் RSல இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பிடிக்குன்னு சொன்னால் அதுமாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் உங்களுக்கு போதுமால டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் வேணுமா நீங்கள் சொல்லுங்கள். RS200 இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்தளவு NS200 இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தாங்க. ஸோ அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் இதில் யூஸ் படுத்தியிருக்காங்க. அனலாக் வித் டிஜிட்டல் யூஸ் படுத்தியிருக்காங்க. சென்ட்ரா வந்து RPM வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க. அதே ரைட் சைடு வந்து டிஜிட்டலில் வந்து ஸ்பீடு, டைம், ட்ரிப் 1 ட்ரிப் 2, ஓடோ, ஃபியூலுக்கு இண்டிகேட்டர், கிலோமீட்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நியூட்டர், பேட்டரி வார்னிங், இன்ஜின் வார்னிங், கூலிங் வார்னிங், பஜாஜ் லோகோ. அதே RPM மேலே ஒரு ஆரஞ்சு கலர் பல்ப் மணிக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, RPM லைட். அது வந்து புதுசாக ஒரு கியர் பைக் ஓட்டுறவங்க இல்லைன்னா ஒரு 200cc ஒரு பவர்ஃபுல்லான பைக் ஓட்டுறவங்களுக்கு வந்து கியர் எந்த இடத்துல மாற்றணும் தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பைக் தாராளமாக ட்ரை பண்ணலாம். NS அண்ட் RS. அது வந்து உங்களுக்கு வந்து 5000 RPM மேலே நீங்கள் போனோன்னு பல்ப் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம் கியர் மாற்றிடலாம்னு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்லே கடுப்பான விஷயம் ஒன்று தாங்க. அது கீழே செட்டுக்கு 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க, மூட் செட்டுன்னு. அது வந்து பட்டன் வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணாங்களா இல்லை பாறாங்கல்ல பண்ணாங்களான்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நான் அது ரொம்ப இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு மாமா NS200 தான் வச்சுருக்காங்க. நான் அதில் வந்து அமைக்க பார்ப்பேன், கல் மணிக்கு தான் இருக்கும் டைட்டாக. RS200 வச்சுருக்காங்க மச்சான், அவங்கள்ட்ட நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அவங்கள்ட்ட அப்படி தான் இருக்குது. ஸோ
இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்தளவு இதாங்க பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான். இதில் ஒரு கியர் பாக்ஸ் இண்டிகேட்டர் கொடுத்தாலே போதும். டிஜிட்டலுக்குலாம் மாற்றே தேவையில்ல. எனக்கு வந்து பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் நான் NSRS 200ல் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் சொல்லுவேன். நீங்கள் வண்டி ஆன் பண்ணுறப்ப பார்த்தாலே தெரியாது, இந்த ஆர்பிஎம் வந்து ஒரு அழகாக மேலே போயிட்டு கீழே அதிலே உங்களுக்கு வந்து வண்டி வேகமாக ஓட்டணும்னு தான் மைண்டு வரும். பர்சனலாக எனக்கு தோணும், உங்களுக்கு எப்படி தோணுன்னு எனக்கு தெரியல. அதுமாதிரி ரொம்ப பேர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலுக்கு அடிக்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச பையங்களே சொல்லியிருக்காங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பிடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பையங்களும் சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அவங்க ஆர்டர் ஃபியூச்சர் என்னென்ன யூஸ் படுத்தினா நல்லாயிருக்குமோ ஃபியூச்சரில் கியர் பாக்ஸ் இண்டிகேட்டர், அப்புறம் வந்து வேறு பல்சர் பைக்லாம் கொடுக்குற மணிக்கு ஆவரேஜ் ஃபீல், km/h இதெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதில் ஏபிஎஸ் வார்னிங் இருக்குதுங்க. அனலாக்கில் இருக்கிற அதுக்கு அந்த இதுலேயே வந்து ஏபிஎஸ் வார்னிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய ஹேண்டில் பாரை பொறுத்தளவு கிளிப் ஆன் தான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு தனியாகவும் ரைட் சைடு தனியாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி வண்டியோடைய சுவிட்சஸை பொறுத்தளவு லெஃப்ட் சைடு இன்ஜின் கில் சுவிட்ச், செல்ஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் வந்து ரைட் சைடை அதாவது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சுவிட்ச், இண்டிகேட்டர் சுவிட்ச், ஆர்ன் சுவிட்ச், அப்புறம் வந்து ஹெட்லைட் சுவிட்ச், ஒரு தேவையான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு பல்சர்லேயே பிடிச்சது வந்து அந்த டே டு டே லைட் ஏரியா தாங்க பிடிக்கும். ஹேண்டில் பாரில் நீங்கள் டே டு டே அந்த லைட் ஏரியா பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு பல்சர்லேயே ஃபேவரட் கலர் தான் அந்த ப்ளூ கலர் லைட், சூப்பராக இருக்கும். NS 200, RS 200, பஜாஜ் பல்சர் 220க்கு அந்த ப்ளூ கலர் ஹேண்டில் பாரில் அந்த லைட்டும், வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ப்ளூ கலர் நல்லாவே இருக்கும். அதுமாதிரி உங்களுக்கு RS 200 அந்த பாடி இதிலே உங்களுக்கு அந்த பாடி கிராஃபிக்ஸ்லேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க, ரேஸ் ஸ்போர்ட்ஸ்ன்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த வண்டியை வந்து நீங்கள் ரேஸ் ஸ்டாக்கில் ஓட்டிக்கலாம். அதுமாதிரி நீங்கள் வந்து ஹைவேலையும் ஓட்டிக்கிறலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டாப் ஸ்பீடு எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு க்ரூசிங் ஸ்பீடு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பல்சர் பிராண்டை பொறுத்தளவு தெரியும். அதுவும் பல்சர் பிராண்டில் பஜாஜ் இது எடுத்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து லோ ப்ரைஸில் மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பவர் தான் தருவாங்க. அதனால எனக்கு வந்து ஃபேவரட் பைக்னால் வந்து நான் பல்சர் பைக்னு சொல்லுவேன். பல்சர் 125cc பல்சர் 250cc வந்து நான் ஃபேவரட் பைக்னால் அந்த மாதிரி பெஸ்ட்டு 2 பைக்ஸ்னால் நான் வந்து NS 200 அந்த RS 200 தான் சொல்லுவேன். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து ஒரு தரமான பைக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக RS 200 வாங்கலாம். அதே மாதிரிக்கு NS 200 எப்படின்னா அதோட வீடியோ நான் தனியாக போடுறேன். அது வந்து எனக்கு NS 200னா ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு NS 200 தான் வாங்கி வந்து RS 200 பண்ணுறது. ஸோ நான் NS 200 சீக்கிரம் நம்ம சேனல் போட்டுருவேன். NS 200 பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். RS 200 வந்துடும் இந்த பைக்குக்கு. அதேமாதிரி நீங்கள் தாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் வேணும்னா நீங்கள் தாராளமாக RS 200 ட்ரை பண்ணலாம். இந்த வண்டியோடைய 3 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் அதோட பேர் தான் எனக்கு வாய்க்கிலே நுழைய மாட்டிக்குது. ஒன்று வந்து ஃப்ரண்ட் ரெட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு பேர் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வர மாட்டேங்குது, நான் உங்களுக்கு அதை எழுதி போகிறேன். இன்னொன்று வந்து மெட்டாலிக், இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் மெட்டாலிக் பேப்பர் ஒயிட்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் பட்டர் க்ரைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. BS6ல் வந்து இப்போ வர மாடல் ஃபுல்லாக இந்த ஒயிட் கலர் அலாயம் எடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் ஃப்ரேம் முதற்கொண்டு எல்லாமே வந்து பிளாக் கலரில் மாற்றிருக்காங்க. ஸோ அது நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். எங்கள் வீட்டில் ஒரு RS 200 எங்கள் மச்சா வச்சுருக்காங்கன்னா அந்த வண்டியில் வந்து இப்போ வீல்ஸ் அது BS6 மாடல் தான். அந்த வண்டியில் வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம் அண்ட் வீல்ஸ் பொறுத்தளவு ஒயிட் கலர்லேருந்து பிளாக் கலர்லேயே மாறிடுச்சு. நான் ஊருக்கு போய் போனோன்னா அதோட ஃபோட்டோ உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன் பாருங்கள். பெரிமீட்டர் ஃப்ரேம் நான் ஒயிட் கலர் பிளாக் கலர் தான் நினைக்கிறேன். அலாய் ஸ்டீல் மாற்றிட்டாங்க பிளாக் கலரில். ஸோ ஃபோட்டோ உங்களுக்கு நான் இருந்தால் நான் உங்களுக்கு வந்து அவன் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். RS 200 பிரேக் சைஸ் பொறுத்தளவு ஃப்ரெண்டு வந்து 300 mm கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக் சைஸ் பொறுத்தளவு 230 mm கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய டிஸ்க்னு நான் சொல்லுவேன். ஸோ நல்ல ஒரு பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் இது வந்து நான் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ கடைசி அப்படின்றதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ப்ரைஸ் ஷீட்டை பொறுத்தளவு எக்ஸ்ட்ரூம் ப்ரைஸ் வந்து 1,64,179 கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் பொறுத்தளவு 7,060 கொடுத்துருக்காங்க. RTO ப்ரைஸ் பொறுத்தளவு 3,134 கொடுத்துருக்காங்க. அதே ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் பொறுத்தளவு 1,84,373 கொடுத்துருக்காங்க. நியூ டெல்லி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில். இன்னைய ப்ரைஸ் தான் அடித்து பார்த்தா அது ஒழுங்காக காட்டலாம். அதோட தான் உங்களுக்கு டெல்லி ப்ரைஸ் சொன்னேன். கிட்டத்தட்ட 2 lakhsக்குள்ளே தாங்க இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வரும்.
பஜாஜ் ஷோரூமில் கேட்டுக்கிறங்க. உங்களுக்கு வந்து நீ 2 lakhs இருக்குது, உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வேணும்னு நினச்சா நீ தாராளமாக இந்த வண்டி ட்ரை பண்ணலாம். RS200 ஒரு பெஸ்ட்டு பைக்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும், எனக்கு வண்டியோட பவர் தான் வேணும், எனக்கு வண்டியோட ஃபீச்சர்லாம் தேவையில்லை நினச்சா தாராளமாக இந்த வண்டி ட்ரை பண்ணலாங்க. ஐ மீன் நம்ம சேனலில் வந்து NS200 ரிவ்யூ போட்டதுக்கப்புறம் NS200 ரிவ்யூஸ் RS200 டீட்டெயில் ரிவ்யூ போடுவேன். அதே மாதிரிக்கு அப்பாச்சி RR310 அண்ட் RS200 ரிவ்யூ போடலான்னு இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டிருந்தான் இந்த ரெண்டுல எந்த பைக் வாங்கலாம்னு. அது 310cc, இது வந்து 200cc தான். பட் இதோடைய பவர் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம சேனல் பைக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூ வருங்க, அதையும் பார்த்து செக் பண்ணிக்கிறங்க. சரிங்க, இப்போ இந்த மாதிரி பைக் யார் யார் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக அந்த பைக் வாங்கலாம். அதே நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ண NS200 ட்ரை பண்ணலாம். சேம் பவர் தான். NS வந்து அது ஒரு தனி ரகம். நீங்கள் வந்து எங்கள் சிட்டியில் பூந்து போகிறதுக்கு வந்து NS200 கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு ஹைவே ட்ராக் பண்ணி நீங்கள் தாராளமாக RS200 ட்ரை பண்ணலாம். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ லாங்காக போயிடுச்சு. ஏன்னா எனக்கு பல்சர் பைக்னா கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் ஆயிடுவேன் அது ரிவ்யூ பண்ணுறதுக்கு. கொஞ்சம் சந்தோஷத்தில் அதை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சோம். ஓகே, பைக் கைஸ், லவ் யூ. எல்லாம் பாருங்க. அப்போ நீங்கள் பைக் ஓட்டுறப்ப எல்லாம் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. முடிஞ்சாலும் ரைடிங் கியர்ஸ், க்ளவுஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணுங்க. ஐ மீன் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு